பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட தூய மல்லி, கருப்பு கவுனி, சீரக சம்பா இதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். இது அறுவடை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது குருவிகள், அந்த இயற்கை பறவைகள்லாம் சாப்பிட்டது போக மீதி நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அறுவடை பண்ண இந்த நெல்லெல்லாம் காய வச்சு மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி அரிசி ஆக்கணும். இது அடுத்தது நம்முடைய வேலைகள். இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நம்முடைய தூய மல்லி, கருப்பு கவுனி, சீரக சம்பா இந்த நெல்கள் எல்லாம் இப்போது அறுவடை பண்ணிட்டோம். அறுவடை பண்ண பிறகு இதை காய வச்சு அதே இயற்கை மாறாமல் இயற்கை முறையிலே நம்ம அரிசி ஆக்கணும். அதுதான் நமக்கு உள்ள ஒரு அடுத்த டாஸ்க்கு. இப்போ இது எல்லாமே இயற்கை முறையிலே நம்ம பட்டை தீட்டாமல் அறுவடை செய்ய போகிறோம். இது நெல் அரைக்க போகிறோம். இந்த அறுவடை பண்ண நெல் 2 மாதம் நல்லா காய வச்சு இயற்கை மாறாமல் பட்டை தீட்டாமல் அரைச்சு அரிசியாகும். இன்னும் ஒரு 2 மாதங்கள் காத்திருக்கவும் நமக்கு தூய மல்லி ஆர்கானிக் ரைஸ், பட்டை தீட்டப்படாத முழுமையான ரைஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.